முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் 33 ஆண்டுகள் அரசியல் பணிக்குப் பின் ஓய்வு பெற்றார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் 1991ஆம் ஆண்டு அக்டோபரில் முதன்முறையாக ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்று முதல் கடந்த 33 ஆண்டுகளாக ராஜ்யசபா எம்பியாக மட்டுமே மன்மோகன் சிங் பதவி வகித்து வந்துள்ளார். மன்மோகன் சிங்கின் பதவி காலம் தற்போது நிறைவடைந்துள்ளது. மன்மோகன் சிங் 1991 முதல் 1996 வரை இல் இந்தியாவின் நிதி அமைச்சராகவும் 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 10 ஆண்டு காலம் இந்திய நாட்டின் பிரதமராகவும் பதவி வகித்தார். தற்போது 91 வயதாகும் நிலையில் அவருக்கு மீண்டும் ராஜ்ய சபா எம்பி பதவி தரப்படவில்லை. மேலும் அந்த இடத்துக்கு தற்போது மூத்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். யார் இந்த மன்மோகன் சிங்? மன்மோகன் சிங் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 1932 இல் இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தார். பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் 1948 இல் தன்னுடைய மெட்ரிகுலேஷன் தேர்வுகளை முடித்தார். இவருக்கு இயல்பாகவே படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருந்துள்ளது. இதன் மூலம் மன்மோகன் சிங் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பை பெற்றார். அங்கு அவர் 1957 இல் பொருளாதாரத்தில் முதல்நிலை ஹானர்ஸ் பட்டத்தை பெற்றார். அதனைத் தொடர்ந்து 1962ஆம் ஆண்டு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் நஃபீல்ட் கல்லூரியில் பொருளாதாரத்தில் டி.ஃபில் பட்டத்தையும் பெற்றார். அரசியல் பயணம் 1971ஆம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் தனது இந்திய அரசியல் பயணத்தை துவங்கினார். முதன்முதலில் வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராக அவர் நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் மிக குறுகிய காலத்திலேயே 1972ஆம் ஆண்டு அவர் மத்திய நிதியமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக பணியில் அமர்த்தப்பட்டார். மன்மோகன் சிங் மத்திய நிதியமைச்சகத்தின் செயலாளர், திட்டக்குழுவின் துணைத் தலைவர், இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர், பிரதமரின் ஆலோசகர், பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் என்று பல்வேறு முக்கிய பதவிகளில் பணியாற்றியுள்ளார். தன்னுடைய அர்ப்பணிப்பு மிக்க அரசியல் வாழ்க்கையில் டாக்டர் மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்தின் ராஜ்யசபா எம்பியாக 1991 இல் இருந்து பணியாற்றினார். அங்கு அவர் 1998 முதல் 2004 வரையில் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார். 2004ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலுக்குப் பின்னர் மே மாதம் 22ஆம் தேதி டாக்டர் மன்மோகன் சிங் இந்திய நாட்டின் பிரதமராக பதவியேற்றார். அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி இரண்டாவது முறையாக அவர் மீண்டும் பிரதமராக பதவியேற்றார். உலக அளவில் அங்கீகாரம், சுதந்திர இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வரலாற்றில் மிக முக்கியமான பல யோசனைகளையும் திட்டங்களையும் இவர் வகுத்துள்ளார். அந்த வகையில் 1991ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு வரையில் மத்திய நிதியமைச்சர் பதவியில் டாக்டர் மன்மோகன் சிங் இருந்துள்ளார். மேலும் அந்த சமயத்தில் மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்த கொள்கைகள் இன்றும் உலக அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ளன. விருதுகள் டாக்டர் மன்மோகன் சிங் தன்னுடைய தன்னலமற்ற பொதுசேவைக்காக பல்வேறு விருதுகளையும் பெருமைகளையும் பெற்றுள்ளார். இதில் முக்கியமானது இந்திய குடிமை விருதுகளில் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் 1987 ஆகும். மேலும் இந்திய அறிவியல் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு நூற்றாண்டு பிறந்த நாள் விருது, 1995 சிறந்த நிதியமைச்சராக இருந்ததற்காக கிடைத்த ஆசிய செலாவணி விருது, 1993 மற்றும் 1994 சிறந்த நிதியமைச்சருக்கான யூரோ செலாவணி விருது, 1993 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஆடம் ஸ்மித் பரிசு, 1956 கேம்பிரிட்ஜ் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியின் மிகச்சிறந்த மாணவராக இருந்ததற்காக ரைட் பரிசு, 1955 போன்ற பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார்.